சிவகங்கை மாவட்டம் புதூர் நகர சிவாலயத்தில் 48ஆம் ஆண்டு திருப்பொற்றாலி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர், சுவாமி அம்பாள் பைரவர் மற்றும் ஐயப்ப சுவாமிகளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் முன்பதிவு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பொற்றாலிகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கல்லலில் குற்ற செயல்களை தடுக்கும் விதமாக பிச்சம்மை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட 52 சிசிடிவி கேமராக்கள் 21 இடங்களில் பொருத்தும் பணியை டிஐஜி துரை துவக்கி வைத்தார். குற்ற செயல்களில் தடுக்கும் விதமாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் இதனுடைய மதிப்பு 40 லட்சம் ரூபாய் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மதுரை ரயில் நிலையம் முன்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வலியுறுத்தி SRMU சார்பில் ரயில்வே ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறையில் பணியாற்றிய மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும், பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 300க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் பரிசலில் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை ஒகேனக்கல் காவிரியாற்றில் பரிசல் இயக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் நீர்த்திறப்பின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தனியார் பள்ளியில் அவரது உருவப்படத்தை வேடமணிந்த சிறுவர்களின் தத்ரூப அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 122 சிறுவர் சிறுமிகள் வெள்ளை சட்டை வேஷ்டி, தோளில் துண்டுடன் வெள்ளை மீசையுடன் காமராஜரை போல வேடமிட்டபடி வந்தனர். பள்ளி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய காமராஜர் ஓவியம் கல்வியின் பெருமையையும், கல்விக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய காமராஜரின் பெருமையையும் உணர்த்துவதாக இருந்தது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பாவடி நிலத்தை அபகரித்த நபர் இடம்பெயர்ந்து இருந்து நிலத்தை மீட்டு தரக்கோரி நெசவு தொழிலாளர்கள் நெசவு உபகரணங்களை சுமந்தபடி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெசவு தொழிலை பிரதானமாக கொண்ட இவர்களுக்கு கடந்த 1967ஆம் ஆண்டு அரசின் சார்பில் 40 சென்ட் பாவடி நிலம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பாவடி நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் இதனை மீட்டு தரக்கோரியும் நெசவு தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கைகோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த எங்களுக்கு அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட 40 சென்ட் பாவடி இடத்தை வேறு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் அந்த பாவடி இடத்துல எப்படி விவசாயம் செய்கிறதுக்கு இடம் தேவையோ அது மாதிரி கைத்தறி நெசவு செய்ய பாவடி ரொம்ப முக்கியம். அந்த செங்குந்தருடைய பாவடி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்ணுறாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம், கேட்கல. இப்போ நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் அணுகி எங்களுடைய மனுவையும் இந்த ஆதாரங்களையும் காட்டியிருக்கோம். கலெக்டர் இதை நான் விசாரித்து நடவடிக்கை எடுத்து பாவடி இடத்த உங்களுக்கே நாங்கள் இது பண்ணி சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எத்தனை குடும்பம் வசிக்கிறாங்க, எவ்வளோ பேர் நெசவாளி இருக்காங்கலாம் கேட்டிருக்காரு. இது ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. தொடர் மழை பெய்து வருவதால் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணை ஒரே நாளில் 6 அடி உயர்ந்து 110 கன அடியை எட்டியுள்ளது. குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காக பாபநாசம் அணையிலிருந்து 956 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 110 அடியை தாண்டியுள்ளதால் திருநெல்வேலி மாவட்டத்தின் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கார்பருவ சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கர்ம வீரர் காமராஜர் செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் சுலோக்சன் தெருவில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்தில் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், காமராஜரின் புகழை மட்டுமல்ல, அவர் காட்டிய நல்ல வழியில் இந்த அரசாங்கத்தை நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஐயா காமராஜருடைய புகழை மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும், இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களும்
காமராஜருடைய புகழை மட்டுமல்ல, அவர் காட்டிய நல்ல வழியிலே இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டு மிக சிறப்பாக எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் பிறந்த நாளிலே இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் சொன்னால், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்றைக்கு காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு வழங்குகிற அந்த நிகழ்ச்சியும் நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்காருன்னு சொன்னால், எந்தெந்த காரியங்களை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் நல்ல காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை எல்லாம் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து செய்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, காமராஜர் ஐயாவுடைய புகழ் தொடர்ந்து புகழ் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய உத்திரிய மாதா திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக பேராலயத்திலிருந்து எழுந்தருளிய புனித உத்திரிய மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்தவ மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து வந்தனர். தேரானது வேளாங்கண்ணி கடற்கரை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. தேர் நிலையை வந்தடைந்ததும் வானில் வண்ணமிகு மத்தாப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான அத்லெட்டிக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 100 மீட்டர் முதல் 1500 மீட்டர் வரையிலான ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டி எறிதல், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகள் 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஏராளமான இடங்களில் மரங்கள் விழுந்ததால் மின்கம்பங்கள், ஆட்டோ போன்ற வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதால் உதகை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தற்காலிக தங்கும் முகாம்களில் தங்கிக் கொள்ள மரத்தடியில் நிற்கவோ வாகனம் நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கௌமாரியம்மன் கோவிலில் கம்பத்திற்கு நீர் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று அம்மனுக்கு நீர் எடுத்து ஊற்றியும் அங்க பிரதர்சனம் செய்தும் வழிபட்டனர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதாலும் மேலும் இந்த திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவதால் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.